ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மன துணிவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகமா இருக்கக்கூடிய ராசி நீங்க தான். புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. எதுலையும் போட்டி இருந்தாலும் பொறாமை கொள்ள மாட்டீங்க. பொறுப்புகளை சரியா செய்யக்கூடியவங்க. குரு பகவானோட இந்த பயிற்சி பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறார். ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையில ரண ருண ரோகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையில அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையில தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த பயிற்சி நேரத்துல எண்ணத்திலையும் செயலையும் நல்ல மாற்றம் உருவாகும். சாதனை நிகழ்த்துகிற எண்ணத்தோட எக்கச்சக்கமான பணிகளை ஈடுபட முடியும். தம்பி தங்கைகள் உங்களை விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் கருத்து வேறுபாடு இல்லாம ஒன்னு சேரத்துக்கான வழிவகையும் பிறக்கும். வீடு வாகனத்துல திருப்திகரமான நிலை ஏற்படும். ஏற்கனவே வீடு வாகனம் இருக்கக்கூடியவங்க புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பூர்வ சொத்துல பெறக்கூடிய வருமானத்தோட அளவு உயரும். உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைய முடியும். கணவன் மனைவி பாசத்தோடு நடந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். மங்கள நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி சிறப்பா நடக்கும். தந்தை வழி தாய் வழி உடங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு நடக்கிறதுல அதிக பிரியம் கொள்வீங்க. குடும்பத்தோட முக்கியமான தேவைகள் நிறைவேறும். சகல சௌபாக்கிய வசதிகளும் பெற முடியும். கடுஞ்சொற்கள் பேசுறதை சற்று குறைச்சிக்கிட்டு உங்களோட நல்ல மதிப்பை நீங்களே கெடுத்துக்காம தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசுங்க. செலவுகளை பத்தி கவலைப்படுற ஒரு சமயம் வந்தாலும் அதை பத்தி யோசிக்க வேணாம். ஆடம்பர செலவுகளும் வேண்டாம். உங்களுக்கான பரிகாரம், விநாயகர் பெருமானை வணங்கும் போது எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும்.